பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எதை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறீங்க? உங்களுடைய இருதயத்துல ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? வாழ்க்கை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கவே நடக்காதோ என்று சொல்லி சந்தேகத்தோடு, குழப்பத்தோடு, கவலையோடு இருக்கிறீங்களா? நமக்கெல்லாம் விசுவாசிகள் என்று பெயர். வேதாகமத்துல விசுவாசிகளின் தகப்பனாய் இருந்தவன் ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்துல எழுதும்போது 4வது அதிகாரத்துல எழுதும்போது 18-19 வசனங்களில நம்ம வாசிக்கும் போது, ஆபிரகாம் அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லையா? உங்களுடைய விசுவாசம் பலவீனமாய் இருக்கிறதா? அவன் 100 வயது ஆனபோது அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தானா? அதை யோசிக்கவே இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில எது பிரச்சனையோ அதையே நினைக்கிறோம்ல, எது குறையோ அதையே யோசிக்கிறோம், எதை நம்ம பெற்றுக்கொள்ளலையோ அதுக்காகவே கவலைப்படுறோம். ஆனா ஆபிரகாம் அவனுடைய விசுவாசம், அவனுடைய பலவீனத்தை குறித்து அவன் யோசிக்கலையா, குறைவை குறித்து யோசிக்கவே இல்லை. நம்ம விசுவாசிகள் தான் எத்தனையோ வேளைகளில ஜெபிக்கிறோம், நான் விசுவாசமா இருக்கிறேன்னு எல்லாம் பேசுறோம். ஆனா நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள் எப்படி இருக்குது, எது குறைவா இருக்கிறதோ அதே யோசிக்கிறவன். 100 வயது ஆனபோது அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லையா? அப்ப எப்படி இருந்தான்னு பார்க்கும்போது, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையில நம்பிக்கையோடு விசுவாசித்தானாம். நம்ப முடியாத சூழ்நிலைகள் நடுவுல நீங்க இருக்கிறீங்களா? இப்போ நீங்க செய்ய வேண்டியது, எந்த பிரச்சனை உங்களுக்கு மலை போல இருக்கிறதோ, எந்த சூழ்நிலையை நினைச்சு நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களோ அல்லது பயப்படுறீங்களோ, அதை முதல்ல நினைக்காதீங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவன்றத நீங்க இப்ப விசுவாசிங்க, நம்பிக்கையோடு விசுவாசிங்க. ஆபிரகாம் அப்படித்தான் செய்தானா? அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அது மாத்திரமல்ல, அவன் விசுவாசித்து விசுவாசத்துல வல்லவன் ஆனானா. அவனுடைய பலவீனத்தை குறித்தோ, அவனுடைய குறைவை குறித்தோ, அவனுடைய சரீரத்தை குறித்தோ அவன் யோசிக்காம தேவனுடைய வார்த்தையை நம்பி நம்பிக்கையோடு விசுவாசித்து அந்த நம்பிக்கை பெருகும்படி அவன் என்ன செய்தான்? விசுவாசத்தில் வல்லவன் ஆனா. பிராக்டிஸ் எடுத்துட்டே இருந்தான். இன்றைக்கும் இதை கேட்கிற நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, ஒருவேளை வியாதியின் படுக்கையில கூட நீங்க இருக்கலாம். நீங்க வியாதியை குறித்து யோசிக்காதீங்க. அது எப்படி முடியும், யோசிக்காம எப்படி இருக்க முடியும்னு நீங்க கேட்கலாம். முடியும், ஆபிரகாமால முடியும்னு சொன்னா நம்மால முடியாதா? நீங்க நம்பித்தான் பாருங்களேன். நம்பும் போது அற்புதங்கள் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் மரணப்படுக்கையில் இருந்தபோது, அந்த மரணப்படுக்கையை விட தேவனுடைய வார்த்தைகளை நம்பினபடினாலே, விசுவாசித்தபடினாலே, இன்றைக்கு உங்கள் முன்பாய் உயிருள்ளவளாய் இருக்கிற மிகப்பெரிய சாட்சியை இருக்கிற நீங்கள் கூட ஒருவேளை எதையும் யோசிப்போம். எண்ணங்கள், உடைய நினைவுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. தேவ ஜனமே, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். நம்மால செய்ய முடியாத, மாற்ற முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத, யோசிக்க முடியாத காரியங்களை கூட நம் தேவனால செய்ய முடியும்னு விசுவாசிங்க. விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறுங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பீர்கள். God bless. God bless.